இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? எஸ், நாங்க 3 பேரும் சேர்ந்து எங்க போறோம் அப்படின்னா, யூனஸ் வந்து புதுசா கடை திறந்திருக்காங்க. Why we should visit லாலா ஃபர்னிச்சர். வரவே வரா, உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? வரவே வரா. கேட்டுச்சா? என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு முடிச்சிடலாம். நான் மூவிக்கே போறது இல்ல. டேய் அடம். வெல்கம் பேக் டு த சேனல். ஆக்சுவலி என்னன்னா, நாங்க வந்து பரதராமில போயிட்டு லாலா ஃபர்னிச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்க ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறோம். போற வழியில வேலூர்ல ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஆக்சுவலி குடியாத்தத்துல பிளான் பண்ணோம். ஆனா அந்த குடியாத்தம் லிவிங்ஸ்டன் அவன் என்ன சொன்னா, நீ வேலூர்லயே போய் சாப்பிடுடா நல்லா இருக்கும். பட் இப்ப வேலூருக்கு போய் என்ன சாப்பிடுறதுன்னு டக்குன்னு ஐடியா இல்ல. கிட்டத்தட்ட மணி 5:15. ஆமா 5:15 ஆயிருச்சு. பிரியாணி போய் நேத்திக்கு சாப்பிட முடியாது. அதனால உங்களுக்கு ஏதாவது ஐடியா? ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிடுவோம், இல்ல ஜூஸ் குடிப்போம். ஜூஸ் கீஸ் அது சொல்லுங்களா? அட போங்கடா, இவனுக்கு ஜோக்க சொல்லி. காட்பாடியில இருந்து லத்தேரி போற ரோடு, அந்த ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜ் தாண்டின உடனே ரோடு ஒன்று இருக்கும். அங்க வந்து காமராஜ் என்னடா அது பழமுதிர் நிலையம், காமராஜ் கூல் பார் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு. அந்த ஜூஸ் ஷாப் வந்து ஆமா ரொம்ப பாப்புலர். அந்த ஜூஸ் ஷாப் ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து நிறைய இருக்கும் அவங்க கிட்ட. நீங்க வேலூர்ல இருக்கிற ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த கடையை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு நாங்க அங்க போயிட்டு மேபி ஆளுக்கு ஒரு ஜூஸ் ட்ரை பண்ண போறோம். அதாவது நான் வந்து அவகாடோ குடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. இவனுக்கு அங்க அவகாடோ ஃபேவரட், எனக்கு அத்தி ஃபேவரட். இவன் அங்க போயிட்டு அவன் மெனுல எதனா ஒன்று ட்ரை பண்ண போறான். பட் நேரா அங்க போய் பேசுவோம். அவகாடோ நீ குடிச்சதே இல்லையா ப்ரோ? இது வரைக்கும் அவகாடோ ட்ரை பண்ணதே இல்ல, சாப்பிட்டதும் இல்ல. அது நேர்ல பாத்துருக்கேன், அவ்வளவுதான். அது வந்து பாக்குறப்ப ஒரு மாதிரி தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் அவகாடோ எப்ப குடிச்சேன் அப்படின்னா சென்னையில தான் நினைக்கிறேன். என்னோட கொல்லிக்கு ஒருத்தர் வந்து கூட்டு போய், அதாவது பர்டிகுலரா அந்த ட்ரிபிளிகன் போற வழியில பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. கொல்லி இருந்தாரு. அவர் ஆப்பன போனாங்க, ஊருக்கு போற வழியில ஒரு கடையில அந்த மாதிரி அவகாடோ நல்லா கடையில பண்ணலாம். Meanwhile, தேங்க் யூ பா, நல்ல வேளை நீ எதுவும் செய்யல. எனக்கு அத்தி பழம் எங்க மாமா தான் ஒரு வாங்கி கொடுத்தாங்க. பேசாம வாங்கி வயிற்று புண்ணுக்கெல்லாம் அது ரொம்ப நல்லது அப்படின்ற. சார் குழம்பாம வரீங்களா கொஞ்சம்? அது வந்து ஆனா எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பெவரேஜ். நாங்க எந்த ட்ரிப் போனாலும் அத ட்ரை பண்ணுவோம். அப்படின்னா இப்ப எங்களுக்கு ஃபுட் கிடைக்கல அப்படின்னா ஆமா வந்து நாங்க இதுதான், எது அத்திப்பழம் தான். டேய் லூசு பையல, என்ன டீம் என்ன மேட்ச் நம்ம ரெகுலரா குடிக்கிறது லஸ்ஸிடா. ஓகே ஆமாங்க. இதே விட்டா நாங்க ஃப்ரூட்டை பத்தி கிஷோர் ஏதோ முத்து குதுந்த மாதிரி பேசுறான். எனக்கு எப்பவுமே லஸ்ஸி தான் ஃபேவரட். எனக்குமே லஸ்ஸி ஃபேவரட். எங்களுக்கு எனக்கு 2 பேர் வந்து லஸ்ஸி செத்துவாங்க. ஆமா, நான் நிறைய லஸ்ஸி குடிப்பேன். எனக்கு ரொம்ப அது டைம்ல ஒரு லஸ்ஸியாவது அடிச்சிரும். ஆமா, எப்படியாவது ஒரு லஸ்ஸி அடிச்சிருவேன். இப்போ இங்க அங்க போயிட்டு நாங்க என்ன குடிக்கிறோம்ன்றத சொல்லுவோம். நாங்க இதுதான் காமராஜர் பழமுதிர் நிலையம், பழமுதிர் சோலை. கரெக்டா சொல்லணும்னா கூல் பார். என்னோடது ஃபிக்கு, கிஷோர் வந்து கிவி வாங்கியிருக்கான். அஃப்ரிடி அவ கிடக்குறா. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் அவகாடோ என்னன்னா 3 பேருமே மாற்றி மாற்றி டேஸ்ட் பண்ணிட்டோம். நாங்கள் கடையாண்டே அஃப்ரிடி வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனக்கு ஃபிக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கிவி பிடிச்சிருக்கு. உண்மையாவா? இல்லை நீ வாங்கினதுனால பிடிச்சிருக்கா? ஃபிக் டேஸ்ட் இருக்க மாதிரி இருக்கு, பட் ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு. புளிப்பா சூப்பரா இருக்கு. உனக்கு? நான் சொன்ன மாதிரி தான் அவகாடோ. எங்க 2 பேருக்குமே அது பிடிக்கல. சுத்தமா எனக்கு ஒரு மாதிரி அது அவுட் ஆஃப் சிலபஸ். அது எனக்கு நல்லா இருக்குது. நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு பிடிக்கும் அவகாடோ. அதுலயும் சுகர் கம்மியா வேணும்னு சண்டை போட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். சுகர் கம்மியா போட்டதுக்கு அப்புறம் தான் நல்லா இல்ல. பச்சை வாசனை வருது. ஒருவேளை வந்து எலிட் பீப்பிள் அந்த மைண்ட் செட்ல குடிக்கிறான்னு தெரியல. எலிட் பீப்பிளா? எனக்கு வந்து ஃபிக் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த தோர்ப்பு சூப்பரா இருக்கு. ஃபிக்கும் பிடிக்கும், இதுவும் பிடிக்கும். நான் இல்லைன்னா சொல்ல. அதுக்குன்னு அவகாடோ பிடிக்கலாம், நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றீங்க. எனக்கு பிடிக்கலப்பா. எனக்கும் பிடிக்கல. இது 3 சேர்த்து வந்து 220 ரூபாய். 320 சாரி 230. சாரி ஆமா 230 ரூபாய். பிரைஸா கொஞ்சம் அதிகமா ஃபீல் ஆகுது. பட் என்னன்னா இந்த திக்னஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. வெறும் ஃப்ரூட் தான்.
அவங்க மில்கெல்லாம் போட்டு கார்ல மேல ஊத்திடுவாடா. ஆனா என்னன்னா சொல்லுங்க, 2 நாள் கிஷோர் மாதிரி இருக்கணும். வீக்கெண்ட் ஆனா வெளியே கொடுத்துட்டு டீசல் செலவு பார்த்து, டோல் செலவு பார்த்து. மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேற இல்லன்னா சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இவனே கொடுத்து அனுப்புறோம். இது எல்லாமே ஸ்பிளிட் தான். ஓகே गाइस, நான் சாப்பிடணும்னு எதிர்பார்த்தேன் வேலூர் வந்துட்டு. இதுவே எனக்கு கொஞ்சம் ஃபுல்லா தான் ஃபீல் ஆகுது. நல்லா திக்காவும் இருந்தது, நல்லா இருந்தது. நான் கண்டிப்பா நீங்க இங்க வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். வேற போட்டு அதை பிளான் பண்ணிட்டு நீங்க பாத்துக்கோங்க. பட் எனக்கு எல்லாமே நல்லா இருக்கும். அவ கிடக்குறான் ப்ரோ. அங்க ஜூஸ் குடிச்சிட்டோம். காமராஜர் ஃப்ரெஷ் ஜூஸ் பார். ஆமா, அங்க ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கு அப்புறம் கிஷோர் கேட்கறான், அங்க எல்லாரும் கலர் கலரா குடிச்சிட்டு இருந்தாங்களே, நம்மளும் அந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணிருக்கலாமோ அப்படின்ட்டு. மேபி இன்னொரு முறை நம்ம அங்க வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ப்ளூ கலர்ல, ரோஸ் கலர்ல. நல்லா எசன்ஸ் ப்ரோ. ஏய் இல்லடா, அந்த இந்த டிராகன் ஃப்ரூட் அந்த மாதிரி சொல்றேன். டிராகன் ஒத்துக்கிறேன், அது வந்து ஒரிஜினல் ஃப்ரூட் தான். அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி போட்டு மேல குத்துனாங்க. இல்ல நான் அதுதான் வாங்கலாம். அந்த ஐஸ்கிரீம் அது பேர் தெரியல, நான் போய் சொல்லிடுவாங்க. அது சாப்பிடுறாரு, அது அங்கிள் எடுக்க, அது கொடுங்க, நான் கேட்டு வாங்க முடியும். அதுவும் கரெக்ட் தான். ஆனா நிறைய வித்தியாசமான சாப்பிட்டு இருந்தாங்க. நாங்க எங்களுக்கு ரெகுலரா என்ன சாப்பிடுமோ அது 230 ரூபா வந்துருச்சு. 230 அந்த மாதிரி இருந்தது எனக்கு. பிரைஸ் கொஞ்சம் ஆமா அதிகமா இருந்தது. ஸோ அதனால நாங்க அதை முடிச்சிட்டோம். இந்த மாதிரி அடுத்து நாங்க வேற எங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்ன்றது இப்போதைக்கு எங்களுக்கு தெரியல. பட் அடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போற அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இன்னொரு நல்ல வீடியோல முடிஞ்சா 3 பேரும் இல்ல நான் மட்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, goodbye from Surya. அஃப்ரிதி கிஷோர். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆமாங்க. அந்த மறக்காம வண்டி ஓட்டுறப்ப சீட் பெல்ட் போடுங்க, 2 வீலர்ல போறப்ப ஹெல்மெட் போடுங்க மறக்காம. அண்ட் ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதான் நம்ம சேஃப்டி தான். நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோன் பேசாம வண்டியை ஓட்டுங்க. இல்ல நான் பேசுறது இல்ல, நீங்க என்ன பாத்துட்டீங்கன்னா சொல்லுங்க. நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணது இல்ல. என்ன ப்ரோ, நீ எப்போ பாத்துருக்கியா ப்ரோ? வண்டியை ஓட்ட தெரிஞ்சு ஓட்டுங்க. அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால்.